சொல்லிட்டு இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூப்பிடுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும், அது சரிதான். திமுக செய்யல, ஓகே. நீங்க தான் வந்துட்டீங்க இல்லையா? நீங்க என்ன செஞ்சீங்க இந்த ஒரு மாச காலமா? நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, திமுக ஆட்சி காலகட்டத்துல 50 கிலோ கஞ்சாவை எரிச்சு கொடுத்துனாங்க. அதையே நீங்க செஞ்சதா ரீல்ஸ் போட்டீங்க. உங்க 30,000 வாட்ஸ்அப் குழுக்களை வச்சு சோசியல் மீடியாவில் பொய்யா பரப்புரை செஞ்சீங்க. பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். சிங்கப்பெண் இனாகுரேஷன் 3 நாளைக்கு முன்னக்கூட்டியே நீங்க துவங்கி வைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணீங்க. ஆனா அந்த 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? ஃபங்க்ஷனுக்கு ஜோடியா கிளம்பிட்டீங்க. யார் இந்த ஜோடின்னு மக்களுக்கே நல்லா தெரியும். சீக்கிரமா செய்ய சொல்லியிருக்கோம்னு சொல்லிங்களே தவிர சீக்கிரமா செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை.